श्रीप्य नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। श्री कल्याण गुणावहं कृपकरं क्रिस्तुप्रदोषावहं गंगा स्नान विशेष पुण्य फलदं गोदानतुल्यं तरुणाम् आयोर्विक्तिमुक्तमां शुभकरं सौभाग्यसंवत्सरं नानागमशूषधनं समुदितं பஞ்சாங்கமாம் கர்ணியதாம். அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருட பஞ்சாங்க படன சிரவண பலன் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பஞ்சாங்க படனம் அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவாக ஆரம்ப காலங்களில் அதாவது மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பஞ்சாங்க படனம் அப்படின்னு சொல்லி இந்த ஆஸ்தீக சோதிடர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க. இந்த வருடம் மலைகள் எப்படி இருக்கிறது, தானிய விருத்திகள் எப்படி இருக்கிறது, விவசாயங்கள்லாம் செழிக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டு அதன் மூலியமாக இந்த விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துவாங்க. இப்போது வானிலை அறிக்கை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு செயல் கிடச்சிது. ஆகையால் இந்த வருடத்தினுடைய ராஜா யார் மந்திரி யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இவருடைய தன்மையை பொறுத்து தான் இந்த வருடத்தான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த வகையில் இந்த பராபவ வருஷத்தினுடைய சிறப்பு, இந்த பராபவ வருஷம் என்ன அப்படின்னா, ராஜாவாக குரு பதவி இருக்கிறார். அதாவது ஆன்மீகம் தலைத்தோங்கும், ஆன்மீக சிறப்பாக இருக்கும். அதே போல் அரசாங்கத்தினுடைய நிதிநிலைகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மந்திரி செவ்வாயாக பதவி இருக்கிறார். தீ விபத்துகள் ஏற்படும், சில இடங்களுக்கு மழை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அர்க்யாதிபதியாக சந்திரன் நல்ல மழை பொழிந்து விளைச்சல் அதிகரிக்கும், மலைவாசிகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது.